இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். நான் பேசிட்டு இருக்க இந்த டைம்ல உங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் தெரிந்திருக்கும். பல்வேறு பரபரப்புகள், பல்வேறு இழுபறிகளுக்கு அப்புறம் இறுதியா நமக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிருக்கு. நம்ம இவ்வளோ காலமா காத்திருந்த விடை நமக்கு நேத்திக்கு கிடைச்சிருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாஜக என்டிஏ கூட்டணி மெஜாரிட்டியை தாண்டி ஒரு 20 சீட்டுகள், அதாவது 272 இருந்தா மெஜாரிட்டி. பிஜேபி என்டிஏ அலையன்ஸோட எண்ணிக்கை 293 இருக்கு. இதுல இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, பாஜகவுக்கு இந்த முறை பாஜக மெஜாரிட்டி மார்க்க கூட தாண்ட முடியல. 272 எண்ணிக்கையை தாண்ட முடியாத பாஜக இந்த வாட்டி 240 சீட் மட்டும்தான் பாஜகவால ஜெயிக்க முடிஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி, காங்கிரஸ் மட்டுமே 99 இடங்களை ஜெயிச்சிருக்கு. சமாஜ்வாதி கட்சி, டிஎம்கே, அப்புறம் திரிணாமுல் காங்கிரஸ், இவங்க எல்லாமே இந்தியா அலையன்ஸ்ல ஒரு மேஜர் பிளேயர்ஸா இருந்திருக்காங்க. இவங்களோட எண்ணிக்கையெல்லாம் கூட்டி இறுதியா 232 நம்பர்ஸ் இந்தியா அலையன்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. இந்த பக்கம் பாஜக 293 கிட்ட ஜெயிச்சிருக்காங்க. இப்ப நமக்கு முடிவு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்ப அடுத்த கட்டமா 2 பேருமே ஆட்சி அமைக்கிறதுக்கான முடிவுகளை எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பாஜகவோட கூட்டணிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருந்தாலும், இன்னொரு பக்கம் காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் போன்ற தலைவர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. பல்வேறு வாக்குறுதிகளை அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அந்த வாக்குறுதிகளை கொடுத்து எப்படியாச்சும் இவங்க 2 பேர்த்தையும் நம்ம பக்கம் இழுத்துடணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை வகுத்து காங்கிரஸ் தலைவர்கள் செயல்பட்டு இருக்காங்க. இந்த வகையாச்சு பாஜக ஆட்சி அமைக்கிறத தடுக்க முடியுதான்ற ஒரு எஃபோர்ட்டை காங்கிரஸ் தலைவர்கள் முழுமையா ஈடுபட்டு இருக்காங்க. அதற்கான பதில், இந்த முயற்சியில காங்கிரஸ் ஜெயிக்கிறதா இல்லையான்ற பதில் நமக்கு விரைவில் தெரிஞ்சிடும். இந்த தேர்தலில் பாத்தீங்க அப்படின்னா பல மாநிலங்கள்ல ஒரு பெரிய ட்விஸ்டே நடந்திருக்கு. ஒரு பக்கம் பாஜகவோட கோட்டையா கருதப்படக்கூடிய உத்தரப்பிரதேசல ஆரம்பிச்சு கர்நாடகா, ஒடிசா, ஜார்க்கண்ட் போன்ற பல மாநிலங்கள்ல எதிர்பாராத ரிசல்ட் தான் மக்களுக்கு வந்திருக்கு. இந்த தேர்தலில் பல மாநிலங்கள்ல எதிர்பாராத ரிசல்ட் பாஜகவுக்கும் வந்திருக்கு, காங்கிரஸ் கட்சிக்கும் வந்திருக்கு. அந்த மாதிரி மாநிலங்கள்ல தான் நான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம எந்தெந்த காரணங்களுக்காக ரிசல்ட் இறுதியில மாறுச்சு, மக்களோட தீர்ப்பை எது அதிகமா ஆக்கிரமிச்சதுன்ற காரணங்களையும் நம்ம பார்க்க போறோம். முதல்ல உத்தரப்பிரதேசல யாரு அதிகமான இடங்களை ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் மத்தியிலையும் ஆட்சி அமைப்பாங்கன்ற ஒரு கணக்கு நீண்ட காலமா இந்திய அரசியல நான் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்தியாலேயே அதிகமான தொகுதிகள், அதாவது 80 தொகுதிகளை கொண்ட ஒரே மாநிலம் உத்தரப்பிரதேச தான். உத்தரப்பிரதேச பல ஆண்டுகளாவே பாஜக கட்டுப்பாட்டுல இருக்கு. பாஜக தொடர்ந்து ஆட்சி செலுத்திட்டு இருக்காங்க. அங்க கடந்த ஒரு 10 ஆண்டுகளா பாத்தீங்கன்னா காங்கிரஸ் பெரிய சரிவை தான் செஞ்சுட்டு இருந்தது. ஏன்னா அங்க எம்எல்ஏ எலெக்ஷன் ஆகட்டும், போன எம்பி எலெக்ஷன் ஆகட்டும், எங்கேயுமே காங்கிரஸ் அந்த அளவுக்கு வெற்றி பெறல. அதனால இந்த வாட்டியும் உத்தரப்பிரதேஷ் பாஜக சாதமா தான் போகும். 80 தொகுதிகள்ல 65 தொகுதிகள் பாஜக கூட்டணி ஜெயிக்கும்ன்ற ஒரு கணக்கை சொன்னாங்க. ஆனா ஆக்சுவல் ரிசல்ட், மக்களோட தீர்ப்பு அப்படியே அகைன்ஸ்டா போயிருக்கு. 80 தொகுதிகளை பாத்தீங்க அப்படின்னா 43 தொகுதிகளை இந்தியா அலையன்ஸ் கைப்பற்றி இருக்காங்க. இதுதான் பாஜகவுக்கு விழுந்த ஒரு பெரிய அடின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு இழப்பை பாஜக யூபியில பார்த்ததே கிடையாது. அந்த அளவிற்கு இந்தியா அலையன்ஸோட எழுச்சி அந்த மாநிலத்துல இருந்திருக்கு. 43 இடங்களை வாங்கின இந்தியா அலையன்ஸ் பாஜகவை 33 இடங்களோட சுருக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு தான் பாஜகவோட பெர்ஃபார்மன்ஸ் யூபியில இருந்திருக்கு. இதுக்கு பல்வேறு காரணங்கள் முன்வைக்கிறாங்க. அதை மேஜரா நம்ம என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் ராகுல் காந்தியும் சமாஜ்வாதி தலைவராக இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவோட ஒரு ஒருங்கிணைந்த செயல்பாடுன்னு தான் நம்ம பெருசா சொல்லணும். ஏன்னா இவங்க 2 பேருமே பல ஆண்டுகளுக்கு முன்னாடி யூபி அசம்பிளி போர்லையும் ஒன்னா நின்று போட்டிட்டாங்க. ஆனா இறுதியில தோல்விதான் கிடைச்சது. பட் இந்த வாட்டி நம்ம பாஜகவை யூபியில வீழ்த்தியே ஆகணும்ன்ற ஒரு நோக்கத்தோட 2 பேருமே ஒன்றிணைஞ்சு செயல்பட்டாங்க. அதற்கான முடிவு அவங்களுக்கு பெரும் சாதகமா வந்திருக்கு. இன்னொரு காரணம் என்னன்னா, யோகி ஆதித்யநாத். யூபியில பாஜகவோட வளர்ச்சிக்கு ஒரு மிக முக்கிய காரணம் யாருன்னா யோகி ஆதித்யநாத் தான். உத்தரப்பிரதேசத்தில் நடந்த இந்த தேர்தலை பாத்தீங்கன்னா மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்தே யோகி ஆதித்யநாத்தை ஓரங்கட்டினதா ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. ஏன் அப்படி பண்ணாங்கன்ற காரணத்தை பார்க்கும்போது, மோடிக்கு அப்புறம் யார் இருக்காங்கன்ற கேள்வி எழும்போது யோகி மேலதான் எல்லாரோட பார்வையும் போச்சு. ஒருவேளை யோகி மோடியை ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டா என்ன பண்றதுன்ற ஒரு காரணம் கூட கட்சிக்குள்ள இருக்கலாம். அதனால மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்தே யோகி ஆதித்யநாத்தை உத்தரப்பிரதேசல ஓரங்கட்டினது அங்க இருக்கக்கூடிய யூபி வாக்காளர்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்துன்னு தான் சொல்லணும். ஏன்னா சமீபத்தில் நடந்த பல சட்டசபை தேர்தல்கள்ல
அங்க இருக்கக்கூடிய மெஜாரிட்டியான லீடரை ஓரங்கட்டி புதுமுகங்களை பாஜக அறிமுகப்படுத்தினது. இதே மாதிரி ஒரு ஃபார்முலாவை பாஜக வந்து யூபியில கையாண்டுட்டா யோகியோட பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் கேள்விக்குரிய ஆகுன்ற பட்சத்துல தான் அங்க இருக்கக்கூடிய வாக்காளர்கள் யோகிய ஓரங்கட்டுறதை பிடிக்காம பாஜகவுக்கு அகைன்ஸ்டா வாக்களிச்சதா ஒரு தகவல் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் மோடி கையாண்ட பிரிவினைவாத பிரச்சாரம். நார்த் இந்தியால தான் மோடி வந்து அதிக முறையான பிரிவினைவாத பிரச்சாரத்தை கையாண்டாரு. யூபியில பேசும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களோட சொத்துக்கள் எல்லாத்தையும் புடுங்கி முஸ்லீம்கள்ட்ட கொடுத்துருவாங்க, உங்களோட தாலியை பறிச்சிருவாங்க, இது போன்ற பல குற்றச்சாட்டுகளை வந்து மக்கள் மத்தியில வச்சது வந்து மக்களுக்கு ஒரு சலிப்பை தான் ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா மோடி வந்து கடந்த ஒரு 10 வருஷமா ஆட்சி செஞ்சார் இல்லையா, இந்த 10 வருஷத்துல இவர் செஞ்ச சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்காம எதுக்கு இப்படி மக்களுக்குள்ளேயே ஒரு பெரிய பிரிவினைவாதத்தை ஏற்படுத்துறான்ற ஒரு கேள்வி வந்து யூபி மக்களுக்கு எழுந்த நிலையில தான் இந்த மாதிரி ரிசல்ட் வந்து பாஜகவுக்கு அகைன்ஸ்டா வந்திருக்கு. இன்னொரு காரணம் சொல்லணும் அப்படின்னா, இந்த தேர்தலை பொறுத்தளவுல பாஜக யூபியில என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஏற்கனவே எம்பியா இருந்த 47 பேருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்தாங்க போட்டியிடுறதுக்கு. இந்த 47 பேர்ல கொஞ்சம் பேர் வந்து ரொம்ப குறைவான மார்ஜின்ல தான் போன வாட்டி ஜெயிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு மறுபடியும் வாக்களித்ததை மக்கள் அங்க ஏத்துக்கல. ஏன்னா அந்த எம்பிக்களுக்கு ஏற்கனவே ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது. அவங்களோட செயல்பாடுகள் காரணமா இருக்கலாம், அவங்களோட சர்ச்சைக்குரிய நடவடிக்கைகள் காரணமா இருக்கலாம். இந்த மாதிரி வந்து இந்த எம்பிக்கள் எல்லாத்தையும் வேட்பாளரா போடாதீங்கன்ட்டு கட்சிக்குள்ளேயே பல குரல்கள் கேட்க ஆரம்பித்தன. இருந்த போதிலும் பாஜக தலைமை வந்து இல்ல நாங்க இவங்கள தான் வேட்பாளரா போடுவோம்ட்டு 47 பேர் மறுபடியும் வேட்பாளரை இறக்கி பிரச்சாரம் பண்ணாங்க. இறுதியில அவங்களுக்கு தோல்விதான் முடிஞ்சிருக்கு. இதுலயே இன்னொரு ஃபேக்டர் பாத்தீங்கன்னா, யூபியில ராஜ்புட் இன மக்கள் வந்து ஒன்றிணைந்து பாஜகவை இந்த வாட்டி தோற்கடிக்கணும், பாஜகவுக்கு எதிராக யார் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம வாக்கு செலுத்தணும்ன்ற ஒரு தீர்மானம் எல்லாம் போட்டதை முன்னாடி நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி பல தீர்மானங்களுமே வந்து பாஜகவுக்கு அகைன்ஸ்டா போயிருக்கு. யூபியில பொறுத்தளவுல பாஜக வந்து எதை முன்னிலைப்படுத்தினாங்க அப்படின்னா, அவங்க சமீபத்துல கட்டி திறந்த ராமர் கோவில். தேர்தலுக்கு முன்னாடியே வந்து இதற்கான கட்டுமானங்கள்லாம் விரைவில் முடிஞ்சு பிரதமர் மோடியே வந்து ராமர் கோவிலை திறந்து வச்சாரு. இருந்தாலுமே வந்து இந்த ராமர் கோவில் பிரச்சாரத்தை தொடர்ந்து மக்களிடையே அவங்க பேசும்போது மக்களோட கேள்வி என்னவா இருந்தது அப்படின்னா, ராமர் கோவிலை திறந்துட்டீங்க, எங்களுக்கு எப்போ வேலை வாய்ப்பு வரும், எங்களோட விலைவாசி உயர்வுகளை எப்ப கட்டுப்படுத்த போறீங்க, இந்த மாதிரி மக்களோட பிரச்சனைகளை அவங்க பேச தவறிட்டாங்க. பாஜக மக்களோட பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ண தவறிட்டாங்கன்ற ஒரு கருத்து இருக்கும் போதுதான் மக்கள் வந்து ஒன்றிணைஞ்சு ராமர் கோவில்லாம் எங்களுக்கு போதும், எங்களுக்கு தேவை வந்து வேலை வாய்ப்பும் விலைவாசி குறைவும் போன்ற பிரச்சனைகள் இருந்து விடுதலை தான் எங்களுக்கு வேணும், அதை வந்து நீங்க கொடுக்கலன்ற பட்சத்துல தான் மக்கள் வந்து பாஜகவுக்கு அகைன்ஸ்டா ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஃபேக்டர், பாஜக யூபியில தேர்தலை இழந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் தலித் ஓட் பேங்க். இந்த வாட்டி வந்து தலித் மைனாரிட்டிஸ் ஓட் பேங்க் எல்லாமே வந்து இந்தியா அலையன்ஸ்க்கு சேர்ந்து ஓட்டு போட்டதுனால பாஜகவுக்கு அவங்களோட எண்ணிக்கை மிக மிக பெருமளவுல சரிவை சந்திச்சது. ஏன்னா இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா மாயாவதியோட கட்சியான பகுஜன் சமாஜ்மே வந்து ஒரு சைலண்ட் மோட்ல தான் போயிட்டு இருந்தாங்க. அதனால வந்து சமாஜ்வாதி ராகுல் காந்தி சேர்ந்து ஒன்றிணைந்து தேர்தலை சந்திக்கிறதுனால தலித் மைனாரிட்டிஸ் ஓட் பேங்க் எல்லாமே வந்து இந்தியா அலையன்ஸுக்கு விழுந்ததா ஒரு தகவல் சொல்றாங்க. சோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்னால தான் இறுதியில வந்து காட்சிகள் யூபியில மாற ஆரம்பித்தது. 2019ல 62 இடங்களை ஜெயிச்ச பாஜக இந்த வாட்டி வெறும் 33 இடங்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க. பாஜக 50% கூட அவங்க ஜெயிக்கல, அதுக்கும் குறைவா தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த வாட்டி இந்தியா அலையன்ஸோட கை வந்து யூபியில ஓங்குனதுனால தான் பாஜகவால மெஜாரிட்டி ரேங்கை கிராஸ் பண்ண முடியலன்ற ஒரு தகவல் வந்து மறுக்க முடியாத உண்மை. இப்ப யூபியை தொடர்ந்து நம்மளுக்கு அடுத்து அதிர்ச்சி அளித்த மாநிலம் வந்து ஒடிசா. ஒடிசால நவீன் பட்நாயக் வந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேல ஆட்சி செஞ்சுட்டு வராரு. இந்த தேர்தலை பொறுத்தளவுல பாஜகவா பிஜு ஜனதா தளமான்ற ஒரு போட்டி தான் பயங்கர ஒரு போட்டியா இருந்தது. இதனாலேயே வந்து ஒடிசா தேர்தலை இந்திய மக்கள் அனைவருமே கூர்ந்து கவனிச்சாங்க. இன்னொரு காரணம், ஒடிசால மக்களவை தேர்தலோட சேர்ந்து சட்டசபை தேர்தலும் ஒன்னா நடந்ததுனால கூடுதல் கவனம் ஒடிசா மேல இருந்தது. இப்படி ஒடிசால பிஜேபியா பிஜேடியான்ற ஒரு பேட்டில் வந்து ஃபைனலா எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்னா, பிஜேபி பிஜேடியோட கோட்டையை தகர்த்திருந்து இப்ப ஆட்சி அமைக்க போறாங்க. ஒடிசால இருக்கக்கூடிய 21 நாடாளுமன்ற தொகுதிகள்ல பாஜக 20 இடங்களை ஜெயிச்சிருக்காங்க, இன்னொரு தொகுதி காங்கிரஸுக்கு போயிருக்கு. இந்த முடிவில் இருந்தே நமக்கு தெரியும் நவீன் பட்நாயக்கோட கட்சி இந்த தேர்தலில் கடும் வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்க. பாஜக ஒடிசாவை ஜெயிச்சது மூலியமா, அதாவது மக்களவை தேர்தலையோட சேர்த்து சட்டசபை தேர்தலை ஜெயிச்சது மூலியமா
சேஃப்ரான் வேவ் ஒடிசால பறந்திருக்கிறதா பாஜகவினர் கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கும் மேலா நீடித்த நவீன் பட்நாயக்கோட ஆட்சியை பாஜக முடிவு கட்டிருச்சு. இனி ஒடிசா மக்களுக்கு ஒரு புது அரசை பாஜக கொடுக்க போதுன்ற கருத்து மாநிலம் முழுவதும் நிலவி இருக்கு. மக்களவை தேர்தல் தான் இப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சட்டசபை தேர்தலையும் இருக்கக்கூடிய 147 சீட்ல பாஜக 78 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. பிஜு ஜனதா தளம் 51 சீட்டை மட்டுமே ஜெயிச்சு அதுலயும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இதற்கு பல்வேறு காரணங்கள் முன்வைக்கப்படுது. ஏன்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒடிசால நவீன் பட்நாயக் தான் மீண்டும் ஆட்சி அமைப்பாருன்ற ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கும்போது, எப்படி பாஜக திடீர்னு உள்ள அந்த ட்ரெண்டை காலி பண்ணி அவரோட கோட்டையை எப்படி தகர்த்ததுன்னு பார்க்கும்போது பல தகவல்கள் நம்ம பார்க்க முடியும். ஒண்ணு பாத்தீங்கன்னா, நவீன் பட்நாயக் கட்சியான பிஜு ஜனதா தளத்தோட கொள்கை பிடிப்பு. இதற்கு முன்னாடியே பிஜு ஜனதா தளம் பாஜகவோட பல சட்டங்களை ஆதரிச்சு மக்களவையில அதுக்கு ஆதரவா வாக்கு செலுத்திட்டு இருக்கு. இந்த நிலைமையில தான் பிஜு ஜனதா தளமா பாஜகவான் வரும்போது ஒடிசா மக்கள் எழுப்பின ஒரே கேள்வி, நவீன் பட்நாயக்கோட கொள்கை என்ன, பாஜக வரக்கூடாதா இல்ல பாஜகவுக்கு மறைமுக ஆதரவு தரப்போறாரான்ற ஒரு கேள்வி ஒடிசா மக்களிடையே எழுந்தது. தேர்தலுக்கு அப்புறம் ஒருவேளை நவீன் பட்நாயக் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற விதமா இருந்தா, எதுக்கு நாங்க நவீன் பட்நாயக் ஓட்டு போடணும், டைரக்டா நாங்க பாஜகவுக்கே ஓட்டு போடலாமே அப்படின்ற ஒரு கருத்து ஒடிசா மக்களிடையே தீவிரமான அளவிட்டு இருந்தது. இதனாலேயே ஒடிசா வாக்காளர்கள் ஒரு பயங்கர குழப்பத்தை சந்திச்சாங்க. நவீன் பட்நாயக்கோட கொள்கை எதுன்னு தெரியாமையே பல குழப்பங்கள் ஒடிசால தொடர்ந்து நீடிச்சிட்டு இருந்தது. இந்த நிலைமையில தான் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒடிசா வாக்காளர்கள் நவீன் பட்நாயக்கை தாண்டி பாஜகவுக்கே டைரக்டா வாக்கு செலுத்தினது மூலியமா நவீன் பட்நாயக்கோட கோட்டையை தகர்த்தெறிஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒடிசால இன்னொரு ஃபேக்டர் வி.கே. பாண்டியன். இந்த தேர்தலில் பாத்தீங்க அப்படின்னா, பாஜக தலைவர்கள் நரேந்திர மோடியில ஆரம்பிச்சு அமித்ஷா வரைக்கும் யாருமே நவீன் பட்நாயக்கை டைரக்டா தாக்கல. அவங்க யாரை டைரக்டா தாக்கினாங்க அப்படின்னா வி.கே. பாண்டியன். யார் இந்த வி.கே. பாண்டியன் சொல்லிட்டு நான் முன்னாடியே பேசியிருக்கோம். தமிழகத்தை சேர்ந்த இவர் ஒடிசால ஐஏஎஸ் அதிகாரியா இருந்து பிஜு ஜனதா தளத்துல இணைந்து நவீன் பட்நாயக் கட்சியில ஒரு வலுவான தலைவரா உருவெடுத்தாரு. இவர் தான் நவீன் பட்நாயக்கோட அரசியல் வாரிசுன்ற அளவுக்கு விவாதங்கள் ஒடிசா மக்களிடையே பயங்கரமா போச்சு. இந்த நிலையில தான் மோடியில ஆரம்பிச்சு அமித்ஷா வரைக்கும் வி.கே. பாண்டியனை ரொம்ப கடுமையா தாக்கி பேசினாங்க. அப்படி ஏன் தாக்கி பேசினாங்க அப்படின்னா, பாஜக ஒரு விஷயத்தை சென்ஸ் பண்ணாங்க. மக்களிடத்துல வி.கே. பாண்டியன் மேல ஒரு பயங்கர கோபமும் ஒரு பயங்கர அதிருப்தியும் இருக்கிறதா அவங்க சென்ஸ் பண்ணாங்க. இதை வச்சு நம்ம வி.கே. பாண்டியனை தொடர்ந்து தாக்கணும் அப்படின்னா ஒடிசா மக்களை ஒன்றிணைச்சு நம்மளுக்கு ஆதரவா திருப்ப முடியும்ன்ற ஒரு வியூகத்தை வகுத்து பாஜகவினர் செயல்பட்டாங்க. இன்னொரு வியூகமும் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அதாவது ஒடிசாவை தமிழர் ஆள்வதா, ஒடிசாவை ஒரு வெளியாள் ஆட்சி செய்வதான்ற ஒரு ஸ்ட்ராங்கான கேள்வியை மோடியில ஆரம்பிச்சு அமித்ஷா வரைக்கும் தொடர்ந்து வாக்காளர்கள்ட்ட கேட்டே இருந்தாங்க. நீங்க எப்படி ஒரு தமிழரை ஒடிசாவை ஆட்சி செய்ய முடியும் அப்படின்ற ஒரு பிரிவினைவாத பிரச்சாரத்தை கூட பாஜக முன்னெடுத்தாங்க. இதுக்கு தமிழக கட்சிகளும் ஒரு பயங்கர எதிர்வினையாற்றினாங்க. இறுதியில பாத்தீங்க அப்படின்னா அந்த வியூகம் பாஜகவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒடிசா மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பாஜகவை சட்டசபைக்கும் சரி நாடாளுமன்றத்திற்கும் சரி பெருவாரியா வாக்களிச்சு அவங்கள ஜெயிக்க வச்சிருக்காங்க. இன்னொரு ஃபேக்டர் ஒடிசால நவீன் பட்நாயக்கோட ஹெல்த் கண்டிஷன் தான். இந்த தேர்தலை பொறுத்தளவுல நவீன் பட்நாயக் எல்லா பிரச்சாரத்திற்கும் நேரடியா வரல, கொஞ்சம் பிரச்சாரத்துக்கு மட்டும் தான் வந்தாரு. மீது எல்லா பிரச்சாரத்தையும் ஒருங்கிணைச்சது வி.கே. பாண்டியன் தான். இந்த நிலையில நவீன் பட்நாயக்கோட ஹெல்த் கண்டிஷனும் ஒடிசால நவீன் பட்நாயக்கோட ஆட்சியில நடந்த சில ஊழல்களுமே ஒடிசா மக்களை ஒரு பயங்கர அதிருப்தியில தள்ளி ஒரு மாற்று அரசை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வழிவகுத்திருக்கு. ஒடிசாக்கு அப்புறம் நம்ம பார்க்க போற மாநிலம் ஜார்க்கண்ட். ஜார்க்கண்ட்ல இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த கட்சியோட தலைவர் ஹேமந்த் சோரன் தேர்தல் சமயத்திலேயே ஈடியால கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலைமையில தான் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, காங்கிரஸ் கூட்டணி, எதிர்த்தரப்புல பாஜக அப்படின்ற ஒரு பெரிய ரேஸ் ஜார்க்கண்ட்ல போயிட்டு இருந்தது. இதுல இரண்டு கட்சிகளுமே அடி வாங்கியிருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஜார்க்கண்ட்ல மொத்தம் 14 மக்களவை தொகுதிகள் இருக்கு. இதுல 8 தொகுதிகள்ல பாஜக ஜெயிச்சிருக்காங்க. 3 தொகுதிகள்ல ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவும் 2 தொகுதிகள்ல காங்கிரஸும் வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரு பக்கம் ஜார்க்கண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா என்னதான் பாஜக மெஜாரிட்டியோட ஜெயிச்சாலும் 5 ட்ரைபல் தொகுதிகளை அவங்க சுத்தமா இழந்திருக்காங்க. அந்த 5 தொகுதிகளிலுமே ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கொஞ்சம், காங்கிரஸ் கொஞ்சம் ஜெயிச்சிருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான அடி பாஜக என்னன்னு கேட்டீங்கன்னா, சென்ட்ரல் மினிஸ்டரா இருந்த அர்ஜுன் முண்டா, இவர் ஒரு ட்ரைபல் லீடரும் கூட. இவர் பாஜக சார்பா ஜார்க்கண்ட்ல ஒரு தொகுதியில போட்டியிட்டாரு. இறுதியில இவருக்கு தோல்விதான் கிடைச்சது. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல அர்ஜுன் முண்டா தோற்கடிக்கப்பட்டார். இது பாஜகவோட ஒரு பெரிய வீழ்ச்சியா தான் ஜார்க்கண்ட்ல பாக்குறாங்க. இதே சமயத்துல பாஜகவுக்கு அட்வான்டேஜ் கொடுத்த ஒரு கேம்பெயின் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹேமந்த் சோரனுக்கு அகைன்ஸ்டா இருந்த ஊழல் வழக்கு.
ஹேமந்த் சோரனை இடி கைது பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு அகைன்ஸ்டா பாஜக தலைவர்கள் பல மேடைகளை பேச ஆரம்பிச்சாங்க. இதனாலேயே கூட பாஜக அதிக தொகுதிகள் ஜார்க்கண்ட்ல ஜெயிச்சிருக்கிறதா ஒரு கருத்து இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற முக்கியமான மாநிலம் கர்நாடகா. சவுத் இந்தியால 130 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கு. அதுல 50 தொகுதிகள் பாஜக இந்த வாட்டி ஜெயிச்சிருக்காங்க. தமிழ்நாடு தவிர்த்து மீதி எல்லா தென்னிந்திய மாநிலங்களையும் பாஜக ஜெயிச்சிருக்காங்க. கேரளாவுல முதல் வாட்டி பாஜக ஒரு எம்பி தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கர்நாடகாலையும் கூட ஒரு பயங்கர லீட் எடுத்து பாஜக ஜெயிச்சிருக்காங்க. கர்நாடகாவில் போன ஆண்டு தான் சட்டசபை தேர்தல் நடந்தது. அதுல காங்கிரஸ் நல்ல மெஜாரிட்டியோட ஆட்சியில் இருக்காங்க. இருந்துமே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கர்நாடகாவில் பாஜகவோட கைதான் ஓங்கி இருக்கு. கர்நாடகத்துல மொத்தம் 28 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கு. இந்த 28ல பாஜக மட்டும் 17 தொகுதிகளும் பாஜகவோட கூட்டணியான ஜேடிஎஸ் 2 தொகுதிகள் ஜெயிச்சிருக்காங்க. மீதி 9 தொகுதிகள் காங்கிரஸ் வசம் போயிருக்கு. இதுல பாஜக என்னதான் மெஜாரிட்டியில ஜெயிச்சாலும் இந்த வாட்டி காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய வெற்றி தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா 2019ல காங்கிரஸ் ஒரே சீட் தான் கர்நாடகாவில் ஜெயிச்சாங்க. இந்த வாட்டி 9 சீட் ஜெயிச்சிருக்காங்க. கர்நாடகத்துல என்னென்ன ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சுன்றதை நம்ம பார்க்கலாம். பொதுவா பாத்தீங்கன்னா கர்நாடகா 2004க்கு அப்புறம் நடந்த எல்லா மக்களவை தேர்தலையுமே பாஜகவுக்கு தான் ஆதரவா போயிருக்கு. 2004, 2009, 2014, 2019, இப்ப மறுபடியும் 2024 இந்த தேர்தல்கள் எல்லாமே தேசிய தேர்தல்னு வரும்போது கர்நாடக வாக்காளர்கள் பாஜகவுக்கு தான் சாதகமா நின்றுருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் பெங்களூர் இருக்கக்கூடிய 4 மக்களவை தொகுதிகள், அதாவது பெங்களூர் ரூரல், பெங்களூர் சென்ட்ரல், பெங்களூர் நார்த், பெங்களூர் சவுத், இந்த 4 தொகுதிகளையும் பாஜக பல தேர்தல்களில் தொடர்ந்து ஜெயிச்சிட்டே வந்துட்டு இருக்காங்க. இந்த வாட்டியும் அந்த ஃபேக்டர் பாஜகவுக்கு சாதகமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு பக்கம் தேசிய தேர்தல்னு வரும்போது கர்நாடக வாக்காளர்கள் பாஜக பக்கம் இருப்பதும், பெங்களூரு சிட்டி வாக்காளர்கள் தொடர்ந்து பாஜக எம்பிக்களை தேர்ந்தெடுப்பதும் தொடர்ந்து நடக்கிறதா இருந்தாலும் இந்த தேர்தலை பொறுத்தளவுல இன்னொரு விஷயம் பாஜகவுக்கு கை கொடுத்திருக்கு. அது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஜேடிஎஸ் ஓட கூட்டணி. இந்த தேர்தலை பாஜக ஜேடிஎஸ் சேர்ந்து சந்திச்சாங்க. இதுல பல குற்றச்சாட்டுகள் நாம பார்த்தோம். ஹாசன் தொகுதியில போட்டியிட்ட பிரஜ்வல் ரேவண்ணா இருக்காரு இல்லையா, இவரும் ஜேடிஎஸ் ஓட வேட்பாளர் தான். இவர் மேல பல பாலியல் குற்றச்சாட்டுகள் எழுந்தது. இவர் இறுதியா தோற்கடிக்கப்பட்டார். இருந்தாலுமே ஜேடிஎஸ் ஓட கூட்டணி பாஜகவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா போயிருக்குன்னு தான் சொல்லணும். என்ன ரீசன் அப்படின்னா ஜேடிஎஸ் ஓட ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கக்கூடிய ஒகலிகா ஓட் பேங்க் பாஜகவுக்கு முழுவதுமா இந்த வாட்டி வந்திருக்கு. இதனாலேயே அந்த ஓட் பேங்க் பிரிஞ்சு போகாம ஃபுல்லா பாஜகவுக்கு வந்ததுனால இந்த வாட்டி கர்நாடகாவில் பாஜக ஒரு கம்ஃபர்டபுளான லீட் எடுத்திருக்காங்க. சோ என்னதான் கர்நாடகத்துல ஆளும் கட்சி காங்கிரஸா இருந்தாலும் தேசிய தேர்தல்னு வரும்போது நாங்க பாஜக பக்கம் தான் நிற்போம்ட்டு பெருவாரியான கர்நாடக வாக்காளர்கள் மீண்டும் நிரூபிச்சிருக்காங்க. நம்ம அடுத்து பார்க்க போற மாநிலம் மகாராஷ்டிரா. ஒரு பக்கம் உத்தரப்பிரதேஷ், இன்னொரு பக்கம் மகாராஷ்டிரா. இந்த இரண்டுமே பெரிய மாநிலங்கள். இந்த 2 மாநிலங்கள்ல யார் அதிகப்படியா இடங்களை ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் மத்தியில கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுவாங்கன்ற ஒரு கணக்கு இருந்துட்டு இருக்கு. இந்த வாட்டி மகாராஷ்டிராலையும் ஒரு பெரிய ட்விஸ்ட் நடந்திருக்கு. மகாராஷ்டிரால மொத்தம் 48 தொகுதிகள் இருக்கு. 2019ஆம் ஆண்டு என்டிஏ கூட்டணி இந்த 48 தொகுதிகளில் 41 தொகுதிகளை ஜெயிச்சாங்க. இதுல பாஜக மட்டுமே 23 தொகுதிகளை ஜெயிச்சது. ஆனா இந்த வாட்டி காட்சிகள் அப்படி இல்லை. ஒரு ஆப்போசிட் ட்ரெண்டை மக்கள் இப்ப கொடுத்திருக்காங்க. இந்த வாட்டி நடந்த தேர்தலில் 48 தொகுதிகளில் பாஜக கூட்டணி 17 தொகுதிகளை மட்டும்தான் ஜெயிச்சிருக்கு. பாஜக வெறும் 9 இடங்கள் மட்டும்தான் ஜெயிச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றம் எதனால நிகழ்ந்ததுன்னு பார்க்கும்போது பல காரணங்கள் சொல்றாங்க. அதுல முதல் காரணம் பாஜக அங்க இருக்கக்கூடிய கட்சிகளை உடைத்தது தான். ஒரு பக்கம் சிவசேனாவை பாஜக உடைச்சாங்க. உத்தவ் தாக்கரே வெர்சஸ் ஏக்நாத் சிண்டே, இந்த மாதிரி ஒரு பேட்டில் போயிட்டு இருக்கு. இப்ப ஏக்நாத் சிண்டே தான் பாஜகவோட கூட்டணியில சிஎம்மா இருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பாஜக தேசியவாத காங்கிரஸ் என்சிபி சரத்பவாரோட கட்சி இருக்கு இல்லையா, அதையுமே உடைச்சாங்க. சரத்பவார் கட்சியில வலிமையான தலைவராக இருந்த அஜித் பவாரை பாஜக கூட்டணியை கொண்டு வந்தாங்க. அந்த கட்சியும் உடைச்சு 2ஆ பிரிச்சாங்க. இந்த மாதிரி பல அரசியல் நகர்வுகளை பாஜக பண்ணதை மகாராஷ்டிரா மக்களால ஏத்துக்க முடியல. ஏன்னா மகாராஷ்டிராவை பொறுத்த அளவுக்கு எந்த அளவுக்கு சிவசேனா ஸ்ட்ராங்கா இருக்கோ அதே அளவுக்கு தேசியவாத காங்கிரஸும் ஸ்ட்ராங்கா இருந்தது. சோ இவங்களோட அரசியல் ஆதாயத்துக்காக பாஜக இந்த 2 கட்சிகளையும் உடைச்சிட்டாங்கன்ற ஒரு கருத்து மகாராஷ்டிரா மக்கள் மத்தியில ரொம்ப பெருசா எதிரொலிச்சது. இதனால மக்கள் பாஜக மேல ஒரு கடும் கோபத்துல இருந்தாங்க. இந்த கட்சிகள் உடைஞ்சதுக்கு அப்புறம் உத்தவ் தாக்கரே தலைமையில ஒரு சிவசேனாவும் ஏக்நாத் சிண்டே தலைமையில ஒரு சிவசேனாவும் செயல்பட்டு இருக்காங்க. இதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சரத்பவார் தலைமையில ஒரு என்சிபியும் அஜித் பவார் தலைமையில இன்னொரு என்சிபியும் தொடர்ந்து செயல்பட்டு இருக்காங்க. இந்த தேர்தலை பொறுத்தளவுல அஜித் பவார் என்சிபி, ஏக்நாத் சிண்டே சிவசேனா, பாஜக இவங்க 3 பேரும் ஒன்னு சேர்ந்து தேர்தலை சந்திச்சாங்க. இந்த பக்கம்
காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே, சரத்பவார் இவங்க கூட்டணி சேர்ந்து ஒரு பெரிய பேட்டில் வந்து மகாராஷ்டிரால பண்ணாங்க. இறுதியா வந்து அந்த பேட்டில் இந்தியா கூட்டணிக்கு சாதகமா போயிருக்கு. மகாராஷ்டிரால இந்தியா கூட்டணி வச்ச ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, பிஜேபி வந்து வாஷிங் மிஷினா மாறிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தான். பொதுவாகவே இந்த வாஷிங் மிஷின் டேர்ம் வந்து எதிர்க்கட்சியினர் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன காரணம்னா, பாஜக வந்து சென்ட்ரல் ஏஜென்சிஸான இடி, சிபிஐ, ஐடி போன்ற அமைப்புகளை பயன்படுத்தி எதிர்கட்சிகளை மிரட்டுறதும், எதிர்கட்சி வேட்பாளர்களை மிரட்டி அவங்க பக்கம் இழுத்துக்கிறதும் வாடிக்கையா பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள் கடந்த ஒரு 10 ஆண்டுகளை நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஒரு நடவடிக்கையை தான் பாஜக மகாராஷ்டிரால எடுத்தாங்க. அஜித் பவார் மேல ஏற்கனவே ஒரு கேஸ் போயிட்டு இருந்தது. அந்த கேஸை பயன்படுத்திய பாஜக அஜித் பவாரை என்சிபியை உடைக்க வச்சு இந்த பக்கம் அவர் வந்ததுக்கு அப்புறம் மகாராஷ்டிராவோட டெபுட்டி சிஎம் பாஜக அவரை நியமிச்சது. இது ஒரு பெரிய கேள்விக்குறியையும் ஒரு பெரிய கோபத்தையும் மகாராஷ்டிரா மக்களிடையில ஏற்படுத்துச்சு. அப்போ இங்க இருக்கிற வரைக்கும் குற்றவாளி அப்படின்னா பாஜக கூட்டணி வந்ததுக்கு அப்புறம் குற்றவாளி கிடையாதா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து மக்கள் எழுப்ப ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அஜித் பவாருக்கு வந்து பாஜகவினர் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது. இந்த மாதிரி ஒரு சினாரியோவை பயன்படுத்தின எதிர்கட்சிகள் பாஜக வந்து வாஷிங் மிஷினா மாறிடுச்சு, எதிர்கட்சியில குற்றம் சாட்டினவங்களை இந்த பக்கம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் குற்றமற்றவர்களா மாத்தி அவங்களுக்கு பல உயர்ந்த பதவிகள் எல்லாம் பாஜக கொடுக்க ஆரம்பிக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பலமா எதிர்கட்சிகள் பேசினதுனால மகாராஷ்டிரா மக்கள் பாஜக மீது ஒரு பயங்கர கோபத்தில் இருந்தாங்க. இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் மகாராஷ்டிராவை ஆக்கிரமிச்சது எதுன்னு கேட்டீங்கன்னா, மராத்தா இடஒதுக்கீடு. இந்த மராத்தா சமூக மக்கள் வந்து ரொம்ப ஆண்டுகளாவே அவங்களுக்குன்னு ஒரு இடஒதுக்கீடு வேணும்னு பல போராட்டங்களை முன்னெடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. இதற்கு பாஜக அரசு பல வாக்குறுதிகளை கொடுத்தும் அதை இறுதி வரை நிறைவேற்றவில்லை என்ற கோபமும் மராத்தா மக்களிடையே இருந்தது. ஸோ அவங்களும் சேர்ந்து பாஜகவுக்கு அகைன்ஸ்டா இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போட்டதுனால பாஜகவால வெறும் 9 தொகுதிகளை மட்டும்தான் மகாராஷ்டிரால ஜெயிக்க முடிஞ்சது. இப்போ இந்தியா கூட்டணி யூபியிலையும் மகாராஷ்டிராலையும் ஒரு பெரிய எழுச்சியை பார்த்ததுக்கு அப்புறம் உத்தவ் தாக்கரே ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாஜகவை எதிர்க்கக்கூடிய யாரா இருந்தாலும் எங்களுடன் சேரலாம் அப்படின்ற ஒரு அழைப்பை வந்து உத்தவ் தாக்கரே கொடுத்திருக்காரு. நம்ம இறுதியா பார்க்கக்கூடிய மாநிலம் டெல்லி. டெல்லியில வந்து ஒரு பெரிய பேட்டில் போயிட்டு இருந்தது. ஏன்னா அங்க ஆம் ஆத்மி ஆளும் கட்சியா மட்டும் இல்லாம ஒரு பெரிய பொலிட்டிக்கல் போர்ஸா எமர்ஜ் ஆனதுனால அந்த கட்சி மேல பல கவனம் இருந்தது. இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணியோட சேர்ந்து தேர்தலை எதிர்கொள்றதுனால இந்த வாட்டி டெல்லியில முடிவுகள் மாறும்ன்ற ஒரு கருத்து கணிப்பு இருந்தது. ஆனா இறுதியில ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு பயங்கர தோல்விதான் கிடைச்சிருக்கு. 2019 பாஜக இந்த 7 தொகுதிகளையும் ஜெயிச்சாங்க. அதே மாதிரி இந்த வாட்டியும் 7 தொகுதிகளை பாஜக ஜெயிச்சிருக்காங்க. இதுல பல முக்கியமான ஃபேக்டர்ஸ் சொல்றாங்க. அதுல சில ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் மேல இருக்கிற மதுபான கொள்கை வழக்கு. இந்த மதுபான கொள்கை வழக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் மட்டும் இல்லாம பல எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு ஒரு பெரிய தலைவலியா தான் அமைஞ்சிருக்கு. இந்த மதுபான கொள்கை வழக்குல அரவிந்த் கெஜ்ரிவால் ஆரம்பிச்சு ஆம் ஆத்மி கட்சியோடைய அடுத்த கட்ட தலைவர்களா இருக்கக்கூடிய மணிஷ் சிசோடியா, சஞ்சய் சிங் போன்ற பல தலைவர்கள் சிறைக்கு போனாங்க. இறுதியா இந்த கேஸை விசாரிச்ச அமலாக்கத்துறை அரவிந்த் கெஜ்ரிவாலையே கஸ்டடி எடுத்து தேர்தல் நெருங்கும் போது அவரை திகார் சிறையில அடைச்சது அந்த கட்சிக்கு ஒரு பெரும் பின்னடைவா போச்சு. அரவிந்த் கெஜ்ரிவால் தான் ஆம் ஆத்மியோட முகமா இருந்தாரு. இப்ப அவரே சிறையில தள்ளப்பட்டதுக்கு அப்புறம் அந்த கட்சியோட பிரச்சாரம் ஒரு பெரிய சரிவை சந்திச்சது. இதெல்லாமே வந்து பாஜகவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் கொடுத்தது. இன்னொரு பக்கம் பாஜக இந்த தேர்தலில் முன்வச்ச பெரிய குற்றச்சாட்டு, டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் யாரை எதிர்த்து ஆட்சிக்கு வந்தாங்களோ அவரோடவே கூட்டணி வச்சிருக்காருன்ற குற்றச்சாட்டு தான். அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில அரசியல் பயணத்தை ஆரம்பிச்ச போது அவர் காங்கிரஸ் கட்சியை தான் ரொம்ப தீவிரமா எதிர்த்தாரு. அது வரைக்கும் டெல்லியில ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சியை தோற்கடிச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சர் ஆனாரு. இப்போ அதுக்கப்புறம் பல ஆண்டுகளுக்கு அப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸ் கட்சியோடய கூட்டணி சேர்ந்து போட்டியிடுறதா சொன்ன பாஜகவோட குற்றச்சாட்டு டெல்லியில ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இந்தியா அலையன்ஸ் சந்திச்ச 7 தொகுதிகளுமே அவங்க தோல்வியை சந்திச்சிருக்காங்க. பாஜகவுக்கு ஒரு பெரிய கெயினை டெல்லி வந்து கொடுத்திருக்கு. இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸ் பல மாநிலங்கள்ல வந்து ரிசல்ட் எதிர்பாராத விதமா ட்விஸ்ட் அடிச்சது, பல மாநிலங்கள்ல காங்கிரஸ்க்கு அகைன்ஸ்டா போனது, யூபி போன்ற பெரிய மாநிலங்கள் பாஜகவுக்கு கை கொடுக்காதது, இந்த மாதிரி பல நிகழ்வுகள் இந்த தேர்தலை பார்த்தோம். இறுதியா இந்த 7 கட்ட தேர்தல் முடிஞ்சு முடிவு வந்திருக்கு. இப்போ யாரு ஆட்சி அமைக்க போறாங்கன்ற கேள்வியும் இந்திய மக்களிடையே ஒரு பெரிய விவாதமா மாறி இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.